ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் தென் செட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலான்றேன். ரைட் தானே? சூப்பர் சூப்பர். ரைட். எல்லாரும் வெளியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நான் என்ன ப்ராஜெக்ட்டுங்கிறத ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இங்கே அட் அ டைமில் 2 ரியாக்டாக ஓடும் போது என் லேப் தாங்கலை, ரொம்ப ஹேங் ஆகுது. ஸோ அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். அதை பார்த்து ஒன் பை ஒன்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது. அண்ட் ஒன் மோர் திங், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரியாக்டில் ஒரு ப்ராஜெக்ட் தான். பட் ஃபுல்ஃபில்டான ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிடையாது. பிகாஸ் ஃபுல்ஃபில்டான ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேக் எண்ட்லாம் வரும். ஓகேவா? நீ ஃப்ரண்ட் எண்டை மட்டும் வச்சு நான் ஃபுல்ஃபில்டாக ரியாக்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் அ ஃபுல் ஃபார்ம். இன்னைக்கு அது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ரியாக்ட்ல எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் பார்க்க போறோமே தவிர HTML எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், CSS எப்படி வரப்போகுது அப்படிங்கிற மெத்தடை பார்க்கல. ஓகேவா? ஸோ அதை நல்ல மைண்ட் செட்டில் வச்சுட்டு பாருங்க. ஓகேவா? அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சிஎஸ்எஸ்லாம் பற்றி அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் சிஎஸ்எஸ்ங்கிறது ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சுட்டு நான் இன்னைக்கு நடத்தலை. அதெல்லாம் நம்ம படித்து முடிச்சுட்டோம். அப்போ ரியாக்டிவ் தான் தேவைப்படுது. அப்படியே நடத்த மாட்டேங்க அப்படின்னா அது வந்து ஃபைனல் ப்ராஜெக்டா வரும். ஓகேவா? ஏன் நான் அது ஃபைனல் கொண்டு போறேன் அப்படின்னா, நான் இப்போ உட்காந்து சிஎஸ்எஸ் எடுத்துட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்தேன்னு வை, உனக்கு சிஎஸ்எஸ் தான் மண்டல நிற்குமே தவிர ஃபங்க்ஷனாலிட்டி மறந்து போயிடும். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனாலிட்டிஸில் நீங்கள் நல்ல கெயின் அப் ஆகி ஓகே இது இப்படிலாம் பண்ண முடியுதா ரியாக்ட்ல அப்படின்னு ஒரு மெத்தடை நீங்கள் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஃபுல்லாக லைக் HTML CSS ரியாக்ட் கம்பைண்டா ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்கள் அப்போ பார்க்கும்போது தான் ஈக்குவலைஸாக இருக்கும். ஃபங்க்ஷனாலிட்டி புரியாமல் நான் ஃபுல் ஃபார்முலாவாக எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி திணறிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் எனக்கு எய்ம் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்தேன். நேற்றே வந்துட்டு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொன்னேன். பட் நான் இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த ஃபார்மேட்டை ஃபங்க்ஷனாலிட்டி எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். டைம் இட்ஸ் 8:10 ஆக போகுது. ஓரளவுக்கு 8:45 50க்குள்ளே நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் இன்கேஸ் புரியல அப்படின்னா ப்ளீஸ் கேட்டுருங்க. ஓகேவா? ரைஸ் ஹேண்ட் பண்ணியோ இல்லை அன்மியூட் பண்ணியோ கேளுங்க. இல்லை டெக்ஸ்ட் இப்படி போட்டு வைங்க. நான் ஒன்ஸ் மோர் இங்கே வந்து பார்க்கும் போது வேணா ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ரைட், நான் அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன். ரைட். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற டூடு லிஸ்ட். ஓகேவா? இந்த எல்லோ கலர் இந்த ஃபார்மேட்டில் அந்த ஷேப் அண்ட் தென் இந்த லைன் இந்த பார்டர்ஸ் இது எல்லாமே சிஎஸ்எஸ் ரெடிமேடாக நான் பண்ணி இப்போ வச்சுட்டேன். ஓகேவா? இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட எத்தனை லைன் சிஎஸ்எஸ் கோடு வருது? கிட்டத்தட்ட ஒரு 80 லைன்ஸ். ஓகேவா? ஸோ 100 லைன்ஸ் கிட்ட சிஎஸ்எஸ் கோடு மட்டும் இருக்கு. ஓகேவா? நான் அதை இப்போ ஒன்றுனா சொல்லணும்னா சொல்லலாம். பட் நான் உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஏம் பண்ணணும், அதுதான் நான் டார்கெட்டாக பார்க்குறேன். பிகாஸ் இட்ஸ் ரியாக்ட் கான்செப்ட். ஓகேவா? சரி, இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் டைப் பண்ண உடனே ஆடுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வேர்டு வந்து எனக்கு கீழே வந்து ஒரு டாட் வச்சு வந்துடும். இன்கேஸ் நான் அந்த வார்த்தையை நான் திரும்ப கிளிக் பண்ணேன் அப்படின்னா அழிஞ்சிடும். விச் மீன்ஸ் இந்த வேர்டு வந்து இருக்காது. நான் அப்படி கிரியேட் பண்ணுவேன், கீழே வந்தோடனே அந்த வேர்டு வரும். இந்த வேர்டை நான் திரும்ப மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வேர்டை அழிஞ்சு இந்த மாதிரி பிளெயினாக வந்துடும். ஸோ எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் அது ஃபுல்லாக இங்கே வரும். கிளிக் பண்ண டெலீட் ஆயிடும். நீ இந்த டெலீட்டுக்கு பதில் இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுவும் நீங்கள் பண்ணலாம். அது நான் லாஸ்ட்டாக ப்ராஜெக்ட் முடியும்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போது இந்த ப்ராஜெக்ட்ல யூஐ அப்படி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா இந்த எல்லோ கலர் பேக்ரவுண்ட், இந்த டாட்டா வச்சிருக்கிற இந்த சென்டர் பேக்ரவுண்ட், அந்த டூ லிஸ்ட் எழுதியிருக்கிற இந்த ஃபாண்ட் ஸ்டைல் அண்ட் டைப் பண்ணுற ஃபாண்ட் ஸ்டைல்ஸு, அந்த பார்டர் லைன் எல்லாமே, அந்த சர்க்கிள், இந்த ஷேடோ எல்லாமே வந்தது சிஎஸ்எஸ். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு கேட்டால் இங்கே நீ டைப் பண்ணுறீல்ல, இந்த டைப் பண்ணுற இடம், அப்புறம் பட்டன் நடக்கிற ஈவெண்ட், அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் டாஸ்க் ஆனால் இங்கே வருது. இந்த டாஸ்க் ஆனதுக்கு அப்புறம் நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா டெலிட் ஆகுது. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனாலிட்டியும் எப்படி காம்போனன்ட் வைஸா விச் இஸ் ஒவ்வொரு ஃபைலா ஜென்ரேட் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்னைக்குள்ள ப்ராஜெக்டா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஸ்கிரீன்ஷாட் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ ஸ்கிரீன்ஷாட் யாருக்கும் புரியாம இருக்கா? இல்லை ஹசீனா த ரெசல்யூஷன் ஓகே சச் ஓகே இன்ஃபென்ட் சூப்பர் ரைட். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இதில் நீ பார்த்த அப்படின்னா இந்த ஸ்டைல் ஆஃப் மோட் வந்துட்டு நான் இங்கே ரியாக்ட் ஆப்ல பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு அந்த கலர் எல்லாம் சும்மா ஹலோன்னு மட்டும் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா
இந்த சிஎஸ்எஸ் நீங்க வந்துட்டு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி நாளைக்கு லீவு, இன்னைக்கு எதுவும் டைம் இருக்கு அப்படின்னா நீங்க இதை ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிப்பீட் பண்ணணும்லாம் நினைக்க கூடாது, பண்ணணும். பிகாஸ் அது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ல. ஸோ ப்ளீஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுல வரும் பார்க்கலாம். ஓகே, அழிஞ்சிட்டா. சரி, ஓகே. நம்ம எப்பவும் கிரியேட் பண்ணுவோம்ல, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியாக்ட்ல இருக்கு. ஸோ npx create react app space to அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தா இந்த இடத்துல புது ஃபைல் ஜென்ரேட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணோன்னே நம்மளுக்கு இப்படி வந்துடும். ஓகேவா? பப்ளிக் சோர்ஸ்னு. பப்ளிக்ல நான் கொடுக்குற அந்த HTML கோடு இங்க இருக்க அந்த HTML கோடும் அதுக்கு கீழேயே நீங்க பப்ளிக்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து styles.css அப்படிங்கிற ஃபோல்டர் கிளிக் பண்ணி அதுக்குள்ள நான் கொடுக்குற அந்த CSS ஸ்டைலையும் நீங்க இம்போர்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த இதுலயே நான் இம்போர்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி ரீச் அவுட் நேவிகேட் பண்ணணும், எங்க இருக்காங்கிறத சொல்றது இங்கே கொடுத்துருப்பேன். அந்த ரூட்டையும் ஜென்ரேட் பண்ணியிருப்பேன். அட் லாஸ்டா பார்த்தா அப்படின்னா index.js கொடுத்துருப்பேன். index.jsல யாரை ரெண்டர் பண்ணியிருக்கேன், ஆப்பை நான் இங்க வந்து ஜஸ்ட் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். அதுதான் நமக்கு இங்க வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி நீங்க ஃபார்மேட் மேபி கோட் பண்ண போறீங்க இன்னைக்கு அப்படின்னா, நான் இன்னைக்கே வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபைலும் styles.css ஃபைலும் டாக்குமெண்ட்டாக அனுப்பிடுவேன். நீங்கள் காப்பி பண்ணி இதுக்குள்ள உங்க ரியாக்ட் ஆப்குள்ள போட்டுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி ரெண்டர் ஆயிருக்கு, எப்படி HTML ஸ்டைல் ஆக்குபை ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? சும்மா சும்மா வந்து கேட்கணும்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா ஓகே சூப்பர். நான் உங்களுக்கு புரியுதா? ஓகே சூப்பர் தான். சரி, நான் ஏன் நடுவில் நடுவில் கேட்கனா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரியாக்ட் வந்து குழப்பிட்டே இருக்கும். எதுக்கு எங்க கிரியேட் பண்றோம், எங்க மாத்தணும் அப்படிங்கிற குழப்பம் வந்துட்டே இருக்கும். அது ஒரு துளி கூட உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சு கேட்டுட்டு இருக்கேன். ரைட்டா? ஸோ ரைட். ஸோ ஹேண்டில் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ app.jsல வந்துட்டு நம்ம ஒரு ஆப் இன்னொரு ஃபைலை ரெண்டர் பண்ண போறோம். விச் இஸ் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்த மாதிரி இந்த டு டூ லிஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இது வரணும். இந்த ஸ்டைல் ரெக்கவர் ஸ்டைல் ஆகி நிக்குது, விச் மீன்ஸ் ரெடி ஆகி நிற்க. அந்த ஸ்டைலை நம்ம கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணணும். ஓகேவா? நான் என்னென்ன கிளாஸ் நேம்லாம் வச்சு கூப்பிட்டுருக்கேங்கிறத மென்ஷன் இப்பவுமே பண்ணிடுவேன். நீங்க ஆன் ஸ்பாட்ல பண்ணும்போது மேபி கிளாஸ் நேம்ஸ்னு போட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஆன் ஸ்பாட்ல பார்க்காம பண்ணும்போது வேணா அப்படி ட்ரை அவுட் பண்ணிப்பாங்க. ரைட்டா? சரி, இப்போ நம்மளுக்கு இந்த அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒயிட் சர்க்கிள் சென்டரான ஒரு கார்டு வருது. அந்த கார்டை ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த கார்டு ஃபுல்லாவே ஒரு காம்போனண்டா நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு காம்போனன்ட் ரெடி பண்றேன். ஸோ நியூ ஃபோல்டர்ல காம்போனன்ட்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள ஃபைல் வைக்கணும். ஓகேவா? நம்ம எல்லாமே ஒரே பேஜ்ல தான் பண்றதுனால தனித்தனி ஃபோல்டர் எதுவும் வரப்போறதில்லை. ஸோ ஒரே பேஜ்னால டைரக்டாவே ஃபைல் எழுதிடலாம். இதுக்கு என்ன ஃபைல் வைக்கலாம் அப்படின்னா மெயின் ஓப்பன். ஓகேவா? main.jsx. நல்லா பாத்தீங்களா? எம் வந்துட்டு கேபிட்டல் இருக்கு. ஸோ இம்போர்ட் ரியாக்ட் ஃபங்க்ஷன் மெயின் ரிட்டர்ன் ஒரு சின்ன ஒரு டேக் ஹலோ. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் MAIN மெயின். ஓகேவா? இப்படிதான் அந்த ஃபைலை கிரியேட் பண்ணும். இதுவரை நம்ம இப்படிதான் நேத்தும் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் இதுவரை இப்படிதான் பண்ணியிருந்தோம். ஓகே, இந்த ஃபைலை கிரியேட் பண்ணதை எங்க கால் பண்ண போறேன் அப்படின்னா app.jsல கால் பண்ண போறேன். ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் MAIN. ஸோ அதுலேயே வந்துட்டு என்டர் கொடுத்தோன்னே மேலே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிட்டு ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா டேக். அப்போ இந்த மெயினோட பேர் வந்துட்டு ஹலோ. நம்ம அங்கே டைப் பண்ணது எங்க இந்த இருக்கு. ஸோ பேர் இங்கே வந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட் படி இந்த இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இவங்க ஒரு ஃபார்மட் வச்சிருக்காங்க. அது என்ன நேம்ல என்டர் ஆயிருக்குங்கிறத நம்ம அப்படியே டைப் பண்றேன். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன்ல இந்த டேகுக்குள்ள நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டா? நடுவில் எதுவும் டவுட்ஸ்னா ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களை இங்கே ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன். சரியா? சரி,
இப்போ நான் ஒரு div ஜென்ரேட் பண்றேன். ஸோ அந்த divக்குள்ள இன்னொரு div வைக்கிறேன். அந்த divக்குள்ள ஒரு h1 which is called to do list. ஓகேவா? இந்த divக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் கலர் வரதுக்கு which is container. அண்ட் அதை ஹெட்டிங்கா அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்த ஃபாண்ட் வந்துட்டு சாரி அந்த பேக்ரவுண்ட் பிக்சல் வந்துட்டு பட் டூ டூ லிஸ்ட்டுங்கிறது ஹெட்டிங்காக இருக்கு. பட் அது பெருசா இருக்கு. நம்ம அவுட்புட்ல ஒரு சின்ன ஒரு ஒரு எல்லோ மார்க்குக்குள்ள வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த எல்லோ மார்க்குக்கு இந்த டிவ்ல அவங்க கிளாஸ் நேம் வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹெட்டிங் கொடுத்தோன்னே நம்மளுக்கு அது நேராக அவுட்புட்ல இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்துட்டு. ஓகேவா? நான் ஜஸ்ட் சிஎஸ்எஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை ஜஸ்ட் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு ஏதோ போட்டாரு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைச்சிடாதீங்க. ரைட்டா? ஓகே. ஸோ அவுட்புட் படி பார்க்கும்போது நமக்கு ஹெட்டிங் வந்துட்டு இப்போதான் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துட்டு ஒரு டைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ டெக்ஸ்ட் ஃபார்மா இருக்கும். ஓகேவா? ஸோ நீ இதே வந்துட்டு இன்னொரு காம்போனன்ட்ல கொடுக்கலாம். ஸோ விச் இஸ் இது இன்புட்னால நான் பேர் வந்துட்டு இன்புட் ஏரியா அப்படிங்கிற ஃபைலை கிரியேட் பண்றேன். இன்புட் ஏரியா. இந்த ஏரியாங்கிற பேர் ஏ வந்துட்டு கேப்ஸ்ல வைக்கலாமா? வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஃபங்க்ஷன் இன்புட் ஏரியா ரிட்டர்ன் ஒரு h2 which is hello. நான் ஏன் ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ணி பண்றேன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அது எடுக்குதாங்கிறத எப்பவுமே நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணாதான் அது கரெக்டா இல்லையாங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ இங்க எக்ஸ்போர்ட் பண்ணதை நான் ஆப்ல போய் கூப்பிட போறது இல்லை. ஆப் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆப்ல ஜஸ்ட் மெயின் மட்டும்தான். ஸோ இந்த மெயின் கீழே இந்த லாஸ்டா எழுதுன டிவ்வுக்கு, ஓகே சாரி இந்த டிவ், ஏன்னா நம்ம கண்டெய்னர் விட்டு வெளியே போகக்கூடாது. கண்டெய்னர் நமக்கு என்னது, இந்த பேக்ரவுண்ட் டாட் டாட்டா இருக்கிற இந்த போர்ஷன் தான். அந்த போர்ஷன் விட்டு வெளில போயிட்டு நான் கால் பண்ணேன்னா இங்கே வந்துடும் நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்குள்ளதான் நம்மளுக்கு வரணும். அவுட்புட்லையும் இதுக்குள்ளதான் டெக்ஸ்ட் ஃபீல் வருது. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் இங்கே வந்துட்டு இந்த டிவு கீழே இன்புட் ஏரியா அப்படிங்கிறத கால் பண்றேன். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹலோ வந்து உள்ள வந்துட்டு ஏன் வந்துச்சு, இந்த இன்புட் ஏரியாக்குள்ள ஹலோங்கிறத போட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த இன்புட் ஏரியாவை பில்ட் பண்ணலாம். ஸோ என்ன எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, சேம் அது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டா வரதுனால நான் அதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு டிவ்வுக்குள்ள ஒரு இன்புட். ஓகேவா? ஸோ இந்த இன்புட்டை வந்துட்டு நான் அந்த டிவ்வை கொஞ்சம் அந்த ஸ்டைலுக்கு கொண்டு வரனால கிளாஸ் நேம் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஃபார்ம். அவங்க ஃபார்ம்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்மட்ல வச்சிருக்கேன். ஸோ இன்புட்குள்ள வந்துட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக்ல வைக்கிறது தான் பெஸ்ட் ரியாக்ட்ல. இன்புட் பண்றீங்க அப்படின்னா ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யா அந்த லைன் வந்துட்டு ஃபார்முங்கிற போட்டனால அந்த லைன் வந்துருக்கு. ரைட்டா? ஸோ இந்த இன்புட்டுக்கு வந்துட்டு நான் என்னெல்லாம் வைக்கிறேன் அப்படின்னா, டைப் வந்து அது டெக்ஸ்டா தான் இருக்கணும். சரியா? அதனால டெக்ஸ்ட்னு வச்சுட்டேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே டைப் ஆகிற வேல்யூ என்னவா இருக்கணும்? இங்க அவ்வளவுதான். இது சிம்பிளா டைப் தான். அதை தாண்டி ஒன்றும் ஆகாது. கரெக்ட் தானே? ஓ சாரி. ஓகே. ஸோ டைப் தான். இப்போ நம்ம இந்த இடத்துல யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா யூஸ் ஸ்டேட்டை படிச்சோம்ல, அவங்கள கூப்பிட போறோம். என்னன்னு கூப்பிட போறோம் அப்படின்னா, நான் இங்க டைப் பண்ற ஒவ்வொரு வேல்யூவும் யூஸ் ஸ்டேட்ல போட்டு அதுக்கு ஃபங்க்ஷனும் ஒரு வேல்யூவும் கிரியேட் பண்ண போறேன். எப்படின்னா, ஸோ கான்ஸ்டன்ட் இது வந்துட்டு நோட்ஸ்ன்னு பேர் வைக்கலாம். ஓகேவா? நோட்ஸ் செட் நோட்ஸ் யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு பிராக்கெட். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க டைப் ஆகுறது எல்லாமே யாருக்கு அசைன் ஆகும்னா அந்த நோட்ஸ்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஸோ அதுக்கு வேல்யூ டென்ஸ் டு நோட்ஸ். இதுல இருக்கிறது எல்லாமே இந்த வேல்யூல போய் அசைன் ஆகும். ஓகேவா? எஸ், இவ்வளவுதான். ஸோ இதுவரை புரிஞ்சுதா யாருக்கும்? புரியாம யாரும் இல்ல. சூப்பர். சச்சுக்கு ஓகே. அதர் தன் தட் ஹசீனா ஓகே. ஜீவதர்ஷினி ஓகே. இன்ஃபண்ட் ஓகேவா? ஓகே.
நான் இந்த இன்புட்ல டைப் பண்ற வேல்யூ எல்லாமே எனக்கு என்னவா எங்க போகணும், இந்த நோட்ஸுங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஏன் அசைன் ஆகணும்னா இதை கூப்பிட்டு தான் நம்ம வந்துட்டு எங்க இதுக்கு கீழே பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? சரி, எப்படி கூப்பிட்டு பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். ரைட். இப்போ ஒரு பட்டன் வேணும். அந்த பட்டன்ல தான் ஆடுங்கிற ஒரு இது வேணும். ஸோ அதுக்கு கீழேயே இன்புட் கீழேயே ஒரு பட்டன் அந்த பட்டனை வந்துட்டு நான் வந்து சும்மா அதை தனியாக நான் வந்து ஆடுன்னு கொடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு அது சிம்பிளாக வரும். நம்ம அவுட்புட் படி பார்த்தா இப்படி வரணும். ஸோ அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க தனியாக எழுதக்கூடிய ஃபங்க்ஷனல் விச் இஸ் ஸ்பேனுன்னு ஒரு இதில் ஆடுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட அவுட்புட்டில் ஏற்ற மாதிரி வந்துட்டு ரைட்டா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம கொண்டு வந்துட்டோம். ரைட். சரி, யூஐ வைஸ் ஒர்க் ஃபினிஷ். நம்ம கிளாஸ் நேம்லாம் நீட்டாக கால் பண்ணி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே வரப்போகிறோம். ஓகேவா? இந்த இன்புட்டை டைப் பண்ணுறது எல்லாமே நோட்ஸுக்கு அசைன் ஆகுது. அப்போ செட் நோட்ஸ் என்னதான் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நியூ வேல்யூவை ஜென்ரேட் பண்ணும். விச் மீன்ஸ் நியூ வேல்யூ அப்படின்னா இப்போ நீ அவுட்புட்ல பாரு, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தா அப்படின்னா நெக்ஸ்ட் நான் ஐ நீட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணோன்னே கீழே வருது. அப்புறம் திரும்ப மேலே வந்துட்டு எம்டியா இருக்கு. அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எம்டிக்கு மாறணும். ஃபர்ஸ்ட் திங், எம்டியா ஆன இடத்துல நான் திரும்பவும் ஒரு விஷயத்த டைப் பண்ணிட்டு ஆட் பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே வந்து ஆட் ஆகணும். அப்போ இது நியூவா ஜென்ரேட் ஆகி வருது. கரெக்டா? அப்போ அது என்னவா மாறுது அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகி நியூவா ஆட்களை கொண்டு வருது. அப்போ நம்ம செட் நோட்ஸை கால் பண்ணி நியூ வேல்யூவை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரே இன்புட்ல தான், வேற இன்புட்ல இல்லை. நம்மளுக்கு கோட்ல வந்துட்டு ஒரே இன்புட் தானே இருக்கு, இந்த இன்புட்ல தானே மாறுது. ஸோ இந்த ஒரே இன்புட்ல இதை வச்சு செட் நோட்ஸ் மூலியமா அப்டேட் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷனை வச்சு அப்டேட் பண்ணும். அப்போ நோட்ஸ்ல இருக்கிற வேல்யூ தான் இங்க வந்து விழும். கரெக்டா? செட் நோட்டை நீ அப்டேட் பண்ணேன்னா அதே வேல்யூ இங்க விழும். ஆட் கொடுத்தோன்னா கீழே வந்து ஆட் ஆகும். அப்போ இதை அப்டேட் பண்றதுக்காண்டி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட். அதுல கான்ஸ்டன்ட் நியூ வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பேரந்திசிஸ்ல ஈவெண்ட்னு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா நான் கால் பண்ண போற அந்த நோட்ஸோட வேல்யூவை மாற்றணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் பேக் எண்டுக்கு போகும்போது இந்த யூஸ் ஸ்டேட் படிக்கணும்னு சொன்னேன். வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் உண்டு, அதுக்குன்னு ஒரு கோடு வேர்டு உண்டு. பேக் எண்டுக்கு போகும்போது ஒரே வார்த்தையா போகக்கூடாது. ஏன்னா நம்ம இங்க என்ன பண்றோம், ஒரே இன்புட்ல தான் அனுப்புறோம். அப்போ ஒரு இன்புட்ல நான் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்துட்டு சச்சு அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா சச்சுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி கிரியேட் ஆகி ஒரு டேட்டா ஒரு டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே இன்புட்ல நான் ஹசீனாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேரை கொடுக்குறேன் அப்படின்னா பேரை கொடுக்கும் போது அதே ஐபி அட்ரஸ்ல போச்சு அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் அந்த டேபிள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்காது. ஆல்ரெடி இந்த ஐபி அட்ரஸ்ல ஒருத்தன் இருக்கான், நீங்க திரும்ப அதே ஆளை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். பிளஸ் அந்த வேல்யூவையும் அனுப்பணும். கரெக்டா? அப்போ இந்த சேஞ்ச் பண்றதுக்கு தான் நான் பேரந்தீசிஸ் மூலியமா ஈவெண்ட்னு வச்சுட்டு ஈவெண்ட் டாட் அந்த இந்த ஈவெண்ட்டை கூப்பிட்டுருக்கேன். ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. இது எல்லாத்தையும் நியூ வேல்யூங்கிறதுக்கு அசைன் பண்ணிட்டேன். என்ன ஆகும் அப்படின்னா இங்க நீ டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை நீ கால் பண்ற அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா நியூ வேல்யூவை ஜென்ரேட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதாவது இருக்கிற வேல்யூவை மாற்ற சொல்லியிருக்கேன். வேல்யூவை மாற்றி நியூ வேல்யூக்கு அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ணதை யாருக்கிட்ட அனுப்பணும் அப்படின்னா செட் நோட் மூலியமா அனுப்பிடுவேன். செட் நோட்ஸ்க்கு இந்த நியூ வேல்யூ அனுப்புனா இங்க இருக்கிற செட் நோட்ஸ் இங்க காலாகி போமா, இந்த நியூ வேல்யூ யூ ஸ்டேட்ல போய் உட்காரும். நியூ வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சச்சுங்கிற டைப் பண்ணிட்டு அடுத்து ஜீவதர்ஷினி டைப் பண்றேன் அப்படின்னா இந்த ஜீவதர்ஷினிங்கிற நியூ வேல்யூ யூ ஸ்டேட்டுக்கு போய் யூ ஸ்டேட் நேரா நோட்ஸுக்கு அசைன் ஆகும். நோட்ஸ் யாருக்கு வந்துடும், சேம் அதே இன்புட்டுக்கு வந்துடும். அப்போ இன்புட்ல ஒரே இன்புட்ல நீ வேல்யூ டைப் பண்ற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வேற வேல்யூ ஜென்ரேட் ஆகும். வேற நீ பேர்லயும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா எப்படி பண்ணிருக்கேங்கிறது? யாருக்கும் புரியாம இருக்கா? சொல்றா.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ குடுக்குறோம். ஆ அந்த வேல்யூ குடுத்துட்டா சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் கேஸ் மூலியமா அந்த ஈவென்ட் இதெல்லாம் கால் பண்ணி இன்னொன்னு ஒரு வேல்யூ குடுக்கும்போது, பழைய வேல்யூ இருக்கும். ஆனா புது வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். பழைய வேல்யூ இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். நீ பிரிண்ட் பண்ண சொல்றதுனால இங்க இருக்கும், இந்த இடத்துல இருக்காது. அதுதான் இந்த இடத்த அழிச்சிட்டு இன்புட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அழிக்குமே தவிர இங்க அவுட்புட்டா இருக்கிற இடத்துல வந்து அழிக்காது. இது இன்புட் நம்ம டைப் பண்ற இடம். ஸோ இந்த டைப் பண்ற இடத்துல அழிச்சு நியூவா டைப் பண்றதுக்கு ரெடியா வந்துடும். நீ நல்லா நோட் பண்ணி பாரு. இது எம்டியா இருக்கு. இப்போ நான் டைப் பண்ணிட்டேன், ஆடுன்னு கொடுத்தோன்னே இந்த இடம் என்ன ஆயிட்டு, திரும்ப எம்டி ஆயிட்டு. விச் மீன்ஸ் அடுத்த பேருக்கு டைப் பண்ண ரெடியா இருக்கு. நீ அடுத்த பேரை டைப் பண்ணிட்ட அப்படின்னா அது புது வேல்யூவா ஜென்ரேட் ஆகி அதே யூஸ் ஸ்டேட்ல போய் உட்காந்து நோட்ஸுக்கு அசைன் ஆயிரும். ஓகே. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே சார். ஓகே, அதுதான் தட். இன்ஃபேண்ட் ஹசீனா ஜியோலட்சுமி ஓகேவா? உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சூப்பர், இன்ஃபேண்ட் ஓகே. ஹசீனா ஜீவா, ஹசீனா கொஞ்சம் செகண்டா. ஓகே ரைட், சரி. ஓகே, நான் அவுட்புட்டை காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோ. சரி, இப்போ சாரி சாரி, இதுதான் நம்ம அவுட்புட்டு. இதில் நான் வந்துட்டு நான் வேல்யூவை டைப் பண்ணுறேன், இன்புட். அதாவது நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேங்கிற டூடுவை டைப் பண்ணுறேன். ஐ நீட் டு ஒர்க் அப்படிங்கிற டைப் பண்ணிட்டு ஆடுங்கிற பட்டன் அமுக்கின உடனே கீழே வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஐ நீட் டு ஒர்க் அப்படிங்கிற வார்த்தை பிரிண்ட் ஆயிடும். இந்த பிரிண்ட் ஆன ஒர்க்கை நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஓகேவா? பட் உங்கள் ஃபியூச்சர் அவுட்புட் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த இடத்துல அவுட்புட் பிரிண்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடம் எம்டியா இருக்கு. விச் மீன்ஸ் டைப் பண்றதுக்கு அது ரெடியா இருக்கு. அடுத்த வேல்யூ நீ திரும்ப வந்துட்டு அடுத்த ஒரு வேல்யூவா ஜென்ரேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் டு கோ பை டு நைட் அப்படிங்கிற ஏதோ ஒரு டூ லிஸ்ட் இங்க எழுதுற அப்படின்னா அதை ஆட் பண்ற அப்படின்னா அவுட்புட்ல அடுத்த லைன்ல வந்து இவ்வளவு, ஓகேவா? அப்போ திரும்பவும் இந்த இடம் ரெடியா இருக்கு. அப்போ நீ இதுல வந்து ஒரே இன்புட் தான் இருக்கு, ஆனா நீ வேல்யூவை புதுசு புதுசா ஆட் பண்ற. டைப் பண்ற இடம் ஒரே இடம் தான், ஆனா உள்ள டைப் பண்ற கண்டென்ட் வேற வேற மாறுதா? அப்போ கம்ப்யூட்டர்கிட்ட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸோ HTML நீ சொல்லணும், நான் புதுசு புதுசா டைப் பண்ணுவேன், அதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கோ, ஒரே வேல்யூ நினைச்சு தப்புன்னு என்கிட்ட வந்து சொல்லிடாத அப்படின்னு அதுக்கு சொல்லணும். அப்போ நீ அதுக்கு புது வேல்யூவா கன்சிடர் ஆகிக்கோ அப்படிங்கிற மெத்தடை யார் மூலியமா சொல்ற? ரியாக்ட்ல இவங்க மூலியமா சொல்ற. ஈவெண்ட்னு ஒரு பேரந்திசிஸை வாங்கி, விச் இஸ் சாரி பேரந்திசிஸ் இல்லை, ஆர்குமெண்ட் வாங்கி அவங்க மூலியமா வரக்கூடிய வேல்யூ ஒவ்வொரு டைப் பண்ற வேல்யூக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இன்புட்ல ஹசீனாங்கிற பேரை டைப் பண்றேன் அப்படின்னா அந்த ஹசீனாக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும், விச் இஸ் ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும் அவங்களுக்குன்னு. அந்த வேல்யூ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹசீனா அவங்களோட வேல்யூ வந்து நம்பர் ஒன்னு வச்சுக்கோ, ஐடி நம்பர் மாதிரி ஒரு ஒன்னு வச்சுக்கோ. அடுத்த பேர் வந்துட்டு இன்ஃபேண்ட்னு அந்த இடத்துல டைப் பண்ணேன்னா அவங்களோட வேல்யூ டூன்னு மாறிடும், ஓகேவா? அது டூன்னு கன்வெர்ட் ஆகணும். ஒன்னு கன்வெர்ட் ஒன்னுலே இருந்துச்சு அப்படின்னா அது எரர் காமிச்சிடும் டேட்டா பேஸ்ல. அதாவது பின்னாடி ஒரு டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகக்கூடிய இடத்துல எரர் காமிச்சிடும். நீங்க வந்துட்டு ஒன்னுங்கிற வேல்யூவே திரும்ப அனுப்புறீங்க, அதுக்கு வந்து பேர் தெரியாது. ஹசினாங்கிற பேரை மாத்திருக்கேன், இன்ஃபேண்ட்டுங்கிற பேரை மாத்திருக்கேங்கிறத பேர் தெரியாது, அதுக்கு உண்டான வேல்யூ தான் அதை பார்க்கும், ஓகேவா? ஸோ அப்போ நீ டூங்கிற மாத்தணும்காண்டி நீங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ, ஓகேவா? அதை இங்க வச்சு நியூ வேல்யூங்கிற பேருக்கு அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ணதை செட் நோட்ஸ்க்கு கால் பண்ணிடுது. யூஸ் ஸ்டேட் பொதுவாக என்ன செய்யும், இங்க இருக்கிற வேல்யூவை நேராக நோட்ஸ்க்கு அசைன் பண்ணிடும். செட் நோட்ஸ் என்ன செய்யும், யாரையாவது கூப்பிட்ட அப்படின்னா அது நேராக போய் யூஸ் ஸ்டேட்ல இருக்கும். அப்போ நான் ரெடியா இருக்கிற இன்புட்டை ரெடி பண்ணி செட் நோட்ஸ் மூலயமா இவங்களுக்கு ஷேர் பண்ணி இவனுக்கு நோட்ஸ் அனுப்பிடுவேன். நோட்ஸ் வந்துட்டு இன்புட்டுக்கு வந்து அமைஞ்சு வந்து உட்காந்துரும். அப்போ நீ இன்புட்ல வந்து என்ன டைப் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆகி இங்க உட்காந்துருக்கும். ஆடுன்னு கொடுத்தா இங்க வர்றதுக்கு வந்து உட்காந்துரும், புது வேல்யூவா வந்து ஜென்ரேட் ஆகும், ஓகேவா? இந்த புது வேல்யூ எப்போ ஜென்ரேட் ஆகணும், இந்த அதே இன்புட்ல தான் ஆகணும். அப்போ டெக்ஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் நடக்கும், ஓகேவா? அதை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை கூப்பிட்டு அதுல டெக்ஸ்ட்னு கூப்பிட்டா போதும், ஃபங்க்ஷன் கால் ஆயிடும். நீங்க என்ன அர்த்தம், ஆன் சேஞ்ச் பண்ணு, ஒரே இன்புட்ல சேஞ்ச் ஆயிக்கோ அப்படிங்கிறத சொல்ற ஈவெண்ட்டை. அந்த ஈவெண்ட் யாரை கால் பண்ணிருக்க, டெக்ஸ்டா கால் பண்ணுங்க. டெக்ஸ்ட் என்ன பண்ணும், புது வேல்யூவெல்லாம் மாத்தும். மாத்துனதை யாருக்கு அனுப்பும், செட் நோட்ஸுக்கு அனுப்பும். செட் நோட்ஸ் என்ன பண்ணும், நோட்ஸுக்கு அசைன் பண்ணிடும். நோட்ஸ் என்ன பண்ணும், சேம் அதே இன்புட்ல வந்துட்டு வேல்யூவா அக்செப்ட் ஆகி உட்கார்ந்துருக்கும். அந்த வேல்யூவை தான் உன்னோட அவுட்புட்ல இங்க வந்து பிரிண்ட் பண்ணுவ, ஓகேவா? இப்ப அண்டர்ஸ்டாண்டா தெளிவா?
சூப்பர்டா ஜீனா கூப்பிட்டு. சரி ரைட். இப்போ இந்த ஆன் சேஞ்ச் மூலியமா நீ கால் பண்ணி கூப்பிட்டுட்ட. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த ஒரு விஷயம். இப்போதான் நம்ம இந்த பிரிண்ட்டுக்கு வரப்போறோம். which is பிரிண்ட் பண்ணணும். அப்ப ஆடுங்கிற பட்டனை அமுக்குனா பிரிண்ட் ஆகணும். எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ரைட்டா? வெயிட் a minute. யா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்துட்டு ஆட் ஆகணும். ஆடுக்கு அர்த்தம் ரெண்டு மீனிங் இருக்கு. என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு விஷயத்த ஆட் பண்ண அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு ஒரு திங்ஸை தூக்கிட்டு போய் இன்னொரு பெட்டிக்குள்ள போடுன்னு அர்த்தம். அதாவது இங்க நீ டைப் பண்ணதை ஆடுன்னு கொடுத்தோன்னே இங்க இருக்கிற வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க போடுன்னு சொல்லிடுற. இதுதான் இங்க நடக்கு டூ டு லிஸ்டா. ஓகேவா? ஸோ ஆடுங்கிறது ஒரு டைம் மட்டும் நடக்கூடாது, திரும்ப திரும்ப நடக்கணும். நான் திரும்ப ஒரு புதுசா ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ஆடுன்னு கொடுத்தோன்னா திரும்பவும் வந்து இங்க பிரிண்ட் ஆகும். அப்படியே ஒரு 2 to 3 4 5 6 எத்தனை தடவை நான் ஆடு கொடுத்தாலும் அது இந்த லைன்ல வந்துகிட்டே இருக்கணும். அப்போ இங்க என்ன நடக்கு, இந்த இடத்துல ஆடுங்கிற ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆகுது. அதாவது ஒரு விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ கிரியேட்டுக்கு நம்ம ஒரு யூஸ் ஸ்டேட் எழுதி ஆகணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி எழுதியிருக்காங்கிறத பார்க்கலாம். அப்போ கிரியேட் பண்ணும்போது விச் இஸ் ஆட் பண்ணும்போது பழைய வேல்யூவை அழிச்சிடக்கூடாது. எப்பவுமே நான் சொல்லியிருந்தேன், ரியாக்ட் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஒர்க் நடக்கும்போது ரிஃப்ரெஷ் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். அப்போ பழைய வேல்யூலாம் அழிஞ்சு போயிடும். அந்த பழைய வேல்யூவை ரீக்ரியேட் பண்றதுக்கு நம்ம எப்படி டைப் பண்ணுவோம், அந்த 3 டாட்டை வச்சுட்டு என்ன பேருங்கிறது சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பழைய வேல்யூ சேர்த்து எடுத்துட்டு வரும். அப்படிங்கிற கான்செப்டை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம இப்போ வர கான்செப்ட்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆட் ஐட்டம்ஸை கிரியேட் பண்றது எங்க பண்ணணும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்ல பண்ணணும். ஏன்னா நீ மெயின்ல தான் இன்புட் ஏரியாவை கூப்பிட்டுருக்க. இன்புட் ஏரியாக்குள்ள ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்க என்ன நடக்குன்னு பாரு. நான் இங்க ஒரு யூஸ் கேஸை கிரியேட் பண்றேன். கான்ஸ்டன்ட் ஐட்டம் செட் ஐட்டம். இப்போ நான் இந்த இதுல வந்து அரே போடுறேன். ஏன்னா ஆட் ஐட்டம்ஸும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த அக்கௌண்ட்ல இந்த எக்ஸாம்ல பாரு. இப்போ ஐ நீட் டு ஒர்க்குங்கிறது எங்க வந்து விழும்னா இந்த யூஸ் ஸ்டேட்ல வந்து விழும். அப்போ இது ஒரு அறையில வந்து விழும். அடுத்து நான் இன்னொரு பேர் திரும்ப ஆட் பண்ணி ஆட்னு கொடுத்தேன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து ஐ வாண்ட் டு கோ அப்படிங்கிறத ஆட் பண்ணிருங்க அப்படின்னா அடுத்து கமாண்ட் போட்டு அறையில வந்துட்டு ஐ வாண்ட் டு கோங்கிறது இங்க வந்து ஆட் ஆகும். ஸோ இது எல்லாமே எங்க அசைன் ஆகும், ஐட்டம்ஸுங்கிறதுல அசைன் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம டெலீட் பண்றதுக்கோ இல்லை நம்ம ஃபுல்லா லிஸ்ட் பண்றது பார்க்கறதுக்கோ இவங்க மூலியமா தான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஆட் ஐட்டம்ஸ்னே வச்சுக்கோ. ஆட் ஐட்டம்ஸ்ல செட் ஐட்டமை நான் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு அதுல ப்ரீவியஸ் வேல்யூங்காண்டி ப்ரீ வேல்யூ அப்படின்னு ஒன்று வைக்கேன். ஏன்னா பழைய வேல்யூவும் இது சேர்த்து எடுக்கணும். இது வந்து எடுக்காம வந்துடும். சரியா? ஒரு அந்த ஆரோ ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அதுல ரிட்டர்ன் என்ன பண்றேன் அப்படின்னா அரேக்குள்ள ரிட்டர்ன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அரே வச்சிருக்கோம். அரேல 3 டாட். ஸோ அந்த ப்ரீவியஸ் வேல்யூவை எடுத்து அது கூட யாரையும் அனுப்பணும், நோட்ஸ். ஓகேவா? இந்த நோட்ஸுங்கிறது யார் அப்படின்னா இவங்க இருந்து வருவாங்க. இதுக்கு இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வேல்யூவை நீ ஆட் பண்ற. சரியா? ஓகே, ஆட் பண்றேன். ஓகே, பட் பழைய வேல்யூ சேர்த்து எடுத்துட்டு வரணும். இப்போ நான் இந்த அவுட்புட்டை பாருங்க. ஐ நீட் டு ஒர்க் அப்படிங்கிறது இது நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிட்டேன். கரெக்ட் தானே? அடுத்த ஒர்க்கை நான் டைப் பண்றேன் அப்படின்னா இதே இடத்துல ஓவர் ரைட் ஆகி வரக்கூடாது. அடுத்த லைனுக்கு அது போகணும். கரெக்டா? அப்போ அது அடுத்த லைனுக்கு போகணும்னா ப்ரீவியஸ் வேல்யூ பிரிண்ட் ஆனாதான் அது அடுத்த லைன் போகும். ப்ரீவியஸ் லைன் வந்துட்டு எப்பவுமே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது காணாம போயிடும். அது போகாம இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ரீ வேல்யூங்கிற ஆர்குமெண்ட்டை வாங்கி ஆரோ ஃபங்க்ஷன் மூலயமா 3 டாட்டை வச்சு அனுப்பியிருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ அனுப்புனது எல்லாத்தையுமே ஒரு நோட்ஸ் விச் இஸ் ஒரு லைக் எப்படி சொல்லலாம்,
ஒரு பேரந்தீசிஸ் வந்து ஆட் ஐட்டம்ஸை தெளிவாக வாங்கணும். ஸோ அதே மாதிரி தான் அதே வேல்யூ கான்செப்ட் தான் வருது. என்ன வேல்யூனா இந்த ஐ நீட் டு ஒர்க்குங்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு. ஓகேவா? அதே வேல்யூ நம்பர்ல அடுத்த லைன்ல வந்து பிரிண்ட் ஆயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரீவியஸ் வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? அடுத்து என்ன சொன்னேன்? ப்ரீவியஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் லைன்ல வந்துட்டு நம்ம இங்கே டைப் பண்ணது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு கோன்னு சொல்லிட்டு ஆட் கொடுத்தோன்னா ஐ வாண்ட் டு கோங்கிறது இந்த ஆட் ஆகிருக்கும். சரி, ஆட் ஆகிட்டு இப்போ நான் கேட்குறேன் ஆட் ஆனது வந்துட்டு ஒரே வேல்யூ, அதாவது ஹசீனாக்கு 1 இன்ஃபேண்ட்டுக்கு 2ன்னு மாறணும்னு சொன்ன வேல்யூ. கரெக்டா? அதே மாதிரி இங்கே ஆட் ஆகும்போது ஐ நீட் டு ஒர்க்குங்கிறதுக்கு வேல்யூ வந்து 1 அண்ட் ஐ வாண்ட் டு கோங்கிற வேர்டுக்கும் 1 இருந்தா எரர் வரும். கரெக்டு தானே? நான் எதை சொல்றேங்கிறத புரியுதா உங்களுக்கு? யாருக்கும் புரியாம இல்ல? சச்சு ஓகே, ஹசீனா ஓகே, ஜியோதர்ஷன் ஓகே, இன்ஃபென்ட் ஓகே வாடா? சொன்னீங்க. சரி பார்க்கலாம். ஓகே, அந்த திரும்ப வந்துட்டு இங்க இருக்கிற வேல்யூவும் இதோட வேல்யூவும் ஒன்னா இருக்கக்கூடாது. அப்போ அந்த வேல்யூ வந்து மாறணும். கரெக்டா 1 by 1 கிரியேட் பண்ண மாறணும். அப்போ நீ புதுசா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றதுதான் இங்க கிரியேட் பண்ற நோட்ஸ். அதையும் நீ சேர்த்து ரிட்டர்ன் பண்ற. அப்ப என்ன ஆகும்னா வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட்டா மாறி பழைய வேல்யூக்கு ஒரு வேல்யூ, புதுசா ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு வேல்யூ, இன்னொரு வேல்யூ அப்படிங்கிறது யார் மூலியமா போகும்? செட் ஐட்டம்ஸ் மூலியமா ஐட்டம்ஸ்க்கு போயிடும். ஓகேவா? இந்த ஐட்டம்ஸ் எங்க வரணும் அப்படின்னு கேட்டா இன்புட் ஏரியாவுக்கு போகணும். ஏன்னா இன்புட் ஏரியால தான் அந்த ஒர்க் நடக்குது. ஓகேவா? ஏன்னா இன்புட் ஏரியால தான் ஆடுங்கிற பட்டன் இருக்கு. ஆட் பண்ணாதானே ஆட் ஆகணும். ஸோ நான் மெயின்ல வந்து ஆட் பண்றக்கூடியான ஃபங்க்ஷனை எழுதிட்டு அங்க இன்புட் ஏரியாவுக்கு எப்படி அனுப்புவேன் அப்படின்னா இந்த இடத்துல போய் அனுப்புவேன். add equals to curly bracketsக்குள்ள அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடுறேன் add item. இப்போ என்ன பண்ணோம்னா இங்க ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி ஆட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கூப்பிட்டுருக்கேன். ஓகேவா? ஆட் ஐட்டம்ஸ் கூப்பிட்டது நேரா எங்க போகும் அப்படின்னா இங்க எழுதுன அவுட்புட்டுக்கு போயிருக்கும். சாரி, இந்த இருக்குல்ல இந்த பட்டனுக்கு போகும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. இன்புட் ஏரியாவை கால் பண்ணிருங்க. ஆடுங்கிற ஒரு வேரியபிள் மூலியமா ஆட் ஐட்டம்ஸ் அனுப்பியிருக்கேன். ஆட் ஐட்டம்ஸ் யாருன்னா ஒரு புது வேல்யூவை கிரியேட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் உண்டான ஒரு இடத்த ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா? ப்ரீவியஸ் வேல்யூ கன்சிடர் பண்ணணும். அதர் தன் தட் அதோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற பேர்ல நான் அனுப்பியிருக்கேன் இவங்களை. ஓகேவா? சரி, இவங்களை அனுப்புனது எல்லாத்தையும் ஆடுங்கிற பேர்ல போட்டு அனுப்பியிருக்கேன். இப்போ இந்த இன்புட் ஏரியால இந்த பட்டனுக்கு ஆட் பண்ணணும். கரெக்டா? அந்த பட்டனை அமுக்குனாதான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அங்க இன்னொரு ஆப்ஜெக்ட்ல, அதாவது இன்னொரு ஃபைல்ல இருந்து நான் இன்னொருத்தவங்க கொண்டு வரேன் அப்படின்னா எப்படி நான் பிரிண்ட் பண்ண வைக்கலாம்? நம்ம இதுக்கு ஒரு கான்செப்ட் படிச்சோம். யாருக்காவது ஞாபகம்? சூப்பர், சச்சு அடிஸ்டர். கரெக்ட். அதர் தன் தட் உங்களுக்கு யாருக்காவது அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடிஞ்சுச்சா ப்ராப்ஸ்ங்கிறது? சூப்பர், யா ரைட். அந்த ப்ராப்ஸை வச்சுதான் இங்க நம்ம யாரை கூப்பிட போறோம்? ஆட் ஐட்டம்ஸ் பண்ற ஃபங்க்ஷனை கூப்பிட போறோம். எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நடக்கும். அப்போ பட்டன் வந்து ஆன் கிளிக் ஆகணும். ரைட்டா? ஸோ பட்டனுக்கு வந்து என்ன எழுதுறேன் அப்படின்னா ஆன் கிளிக்ல ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஆரோ ஃபங்க்ஷன் எதுக்கு எழுதுவோம்னா ஒவ்வொரு டைமும் ஆன் கிளிக் ஆகும்போது அது தெளிவா கால் ஆகணும். ஒரு டைம் கால் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு டைமும் கிளிக் பண்ணும்போது அது தெளிவா ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன எழுதுறேன்னா ப்ராப்ஸ். ஸோ ப்ராப்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்டே நீ இங்கே வந்து இங்கே மெயினாக எழுதியிருப்பேல ஃபங்க்ஷன், அதில் வந்துட்டு இங்கே ப்ராப்ஸுங்க எழுதிடணும். இது எழுதாமையே கீழே வந்து நிறைய பேர் எழுதிட்டு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையும் பார்த்துக்கணும். ஸோ ப்ராப்ஸ் டாட் நாங்கள் என்ன பேர் வச்சோம்? ஆட் ஆஃப் நோட்ஸ். ஓகே, இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஆட் ஆகிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வந்து ஆட் ஆகக்கூடிய விஷயத்த நான் ஃபங்க்ஷன்ல வச்சிருக்கேன். எங்க ஆட் ஆகணும்னா பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆட் ஆகணும். பட்டன் கிளிக் பண்ணும்போது என்னது ஆட் ஆகணும்?
நம்ம டைப் பண்ண இன்புட்டோட வேல்யூலாம் எதுல இருக்கு, நோட்ஸ்ல இருக்கு. அப்போ ஆட் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னா நம்ம டைப் பண்ற வேல்யூ எல்லாமே ஆட் அண்ட் பட்டன் ஆகும்போது அதுல போய் அசைன் ஆயிடுது. ஓகேவா? இதுவரை அண்டர்ஸ்டாண்டா? ஆன் கிளிக் பண்ணும்போது சச்சு ஓகே, அசினா ஓகே, ஜீவதர்ஷினி இன்ஃபேன்ட் லைன்ல இருக்காங்கன்னு தெரியல, சரி பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிட்டு ஆனதை நம்ம கண்ணில் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். எங்க பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அவுட்புட்ல இங்க கீழே வரணும், which is இந்த இடத்துக்கு வரணும். இப்போ நான் டைப் பண்ணி ஆடுன்னு கொடுத்தா ஆட் ஆகும், which மீன்ஸ் அந்த யூஸ் ஸ்டேட் மூலியமா ஆட் ஆயிட்டு யூஸ் ஸ்டேட்டை நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கணும். எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும், which is called to do list. அந்த ஃபைலுக்கு பேரு to do items. So new file, sorry, to do file. To do items. Yes. இதுல வந்துட்டு import react function to do items return to do export default to do items. So right, இப்போ இந்த டு டூ ஐட்டம்ஸை நீ எங்க கூப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஏரியாலையும் கூப்பிடலாம் இதுக்கு கீழே. ஓகேவா? பட் இது ஒரு நல்ல ப்ரொசீஜருக்கு உண்டான ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா நீ ரியாக்ட் காம்போனண்ட்டை ஒவ்வொரு இதாக கிரியேட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கேன், மெயின். நீ மெயின்ல தான் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணும், விச் இஸ் இதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸும். இதுக்கு ஹெட்டிங்கும் மெயின்ல வச்சிருக்க, இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டும் தனியா இந்த ரெண்டுமே தனியான ஒரு காம்போனென்ட்ல இருக்கு. இந்த ரெண்டையுமே தனியா எழுதியிருக்கு. அப்போ இது தனியாவே செக்மெண்டா இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நீ டூடு லிஸ்ட்டை கூப்பிடக்கூடாது. அப்போ இந்த மெயினா இருக்கிற இந்த ஃபார்முக்கு இந்த போர்ஷனுக்கு நீ அதுலயே வந்துட்டு அதுக்கு கீழே யாரை கூப்பிட போற, வச்சு டூடு லிஸ்ட்டை கூப்பிட போற. எப்படி கூப்பிட போற அப்படின்னா யூஎல்ல கால் பண்ண போறேன். ஓகேவா? யூஎல்ல கால் பண்ண போறேன். பட் நம்ம இப்போதைக்கு சிம்பிளா நான் யூஎல்ல கால் பண்ணாம ஜஸ்ட் சரி யூஎல்னு போட்டுட்டு அதுல வந்துட்டு நான் கால் பண்ணியிருந்தேன் டு டூ ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். இப்போ நம்ம அவுட்புட்ல அந்த டு டூங்கிற வார்த்தை வந்துட்டு எப்படி வந்துச்சு, நம்ம இங்க ஜென்ரேட் பண்ணியிருந்தோம்ல இந்த வார்த்தையினோட. சரி, இப்போ டூடுக்கு உண்டான ஒர்க்கை பார்ப்போமா? டூடுல வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். என்ன பிரிண்ட் பண்ணணும்? நம்ம டைப் பண்ணதெல்லாம் 1 by 1 வரணும். ஸோ 1 by 1 வருது அப்படின்னாலே எல்ஐ மெத்தட்ல தான் வரும். நம்ம ஆல்ரெடி மெயின்ல வந்துட்டு யூஎல்னு தான் கூப்பிட்டு அனுப்பியிருக்கோம். அப்போ நீ உள்ள போயிட்டு எல்ஐயை மட்டும் எழுதுனா போதும். எல்ஐ எப்படி எழுதுனா ப்ராப்ஸ் டாட் அப்படின்னு போட்டுட்டு என்ன வேல்யூவோ அதை மட்டும் நீ அனுப்பலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணிக்கிறேன். டிவ்வை கிரியேட் பண்ணிட்டு எல்லையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். சாரி அதில் வந்துட்டு ஜே அப்படின்னு மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்ஐல ஜேன்னு வந்துட்டு. ஓகேவா? இப்போ ஆட் ஆகணும். இப்போ நான் ப்ராப்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணல, ஏன்னா நான் மெயின்ல வந்துட்டு இந்த இடத்துல யாரையும் நான் அனுப்புனாதான் நான் ப்ராப்ஸை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல எப்படி அனுப்பலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரியா? ஸோ இதை எப்படி அனுப்புறாங்கிறத பார்க்குறேன். நீ நல்லா நோட் பண்ணி பாரு. ஒன்ஸ் நான் அதை கிரியேட் பண்ணேன் அப்படின்னா 1 by 1 வரணும். ஸோ நிறைய லிஸ்ட் டைப்ல வரப்போகுது. அப்போ ஆட் ஐட்டம்ஸ்ங்கிறதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் ஏரியால இன்புட்டுங்கிற இடத்துல நிறைய இதை டைப் பண்ணுவேன். நிறைய டூடு லிஸ்ட் உனக்கு தேவையான, எனக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு நிறைய எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? நிறைய வச்சிருக்கிறத யார்கிட்ட அனுப்பியிருக்க? செட் நோட்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன். அதாவது இந்த யூஸ் ஸ்டேட்லாம் அனுப்பிடுவேன். அவன் எல்லாத்தையும் நோட்ஸ்க்கும் உனக்கு அசைன் பண்ணிட்டான். அந்த நோட்ஸை நீ எப்படி கால் பண்ணியிருக்க? பட்டன் அமுக்குனா ஆட் ஆகிறதுக்கு வரைக்கும் கால் பண்ணி வச்சுட்டு சரி ஆட் ஆனது பிரிண்ட் ஆகணும்.
அப்போ பிரிண்ட் ஆனவுடனே எல்லாமே சேர்ந்து கொச்ச கொச்சன்னு வந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட்ல பாரு, கிளீனா ஒன் லைன் தான் வந்திருக்கு. அடுத்த லைனை டைப் பண்ணா அடுத்த லைன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதை டைப் பண்ணும்போதே இதுக்கு பக்கத்திலே வரக்கூடாது. அப்போ அது என்ன ஆயிருக்கு, பக்கத்திலே சேர்ந்து வரக்கூடாது, அடுத்த யூஎல் லைனுக்கு போகணும். கரெக்டா? அப்போ ஒன் பை ஒன்னா எடுக்கணும் தாண்டி மேப்னு ஒரு கான்செப்ட் படித்தோம். கரெக்டா? அதாவது இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வா அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தோம். ஸோ அதை தான் இந்த யூஎல்ல யூஸ் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பாருங்க. ஸோ அது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்னால கர்லி பிரஷஸ் ஓப்பன் பண்ணி ஐட்டம்ஸ் டாட் மேப். ஐட்டம்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஐட்டம்ஸ்ல என்ன இருக்கு, செட் ஐட்டம்ஸ்ல வந்து கால் ஆகிறது. அதாவது இங்க நான் என்னெல்லாம் ஆட் பண்றேனோ, ஆட் பண்றதுக்கு முன்னாடி வேல்யூவை ஜென்ரேட் பண்ணிருக்கோம்ல, அதெல்லாம் ஐட்டம்ஸ்ல இருக்கு. அது எல்லாத்தையும் கூப்பிட்டு மேப் பண்ணி மேப்புக்குள்ள ஒரு 2 வேரியபிளை கிரியேட் பண்றாங்க, which is item, index. இந்த பேரந்திசிஸை வச்சு தான் நம்ம ஒன் பை ஒன்னா ஆரோ ஃபங்க்ஷன் மூலியம், ஆரோ ஃபங்க்ஷன்னாலே என்ன ஆச்சு, ஒன் பை ஒன்னா வரப்போகுதுன்னு இப்பவுமே நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இந்த ஐட்டம் என்ன அப்படின்னா, இந்த ஐட்டம்ஸ்ல இருக்கிற வேல்யூ எல்லாம் ஐட்டம்ங்கிற வேல்யூவுக்கு அசைன் ஆயிடும். ஓகேவா? இது இண்டெக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, which is items trigger but not which is parameter. இண்டெக்ஸ்ங்கிறது நம்பர். ஓகேவா? ஸோ நம்பருங்கிறது எதை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உன் அவுட்புட்ல பாரு, இதை நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணேன், அதனால அது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. செகண்ட் டைப் பண்ணேன்னா அது செகண்ட்ல வரணும். ஆட்டோமேட்டிக்கா என் இஷ்டத்துக்கு நான் செகண்ட் டைப் பண்ணது வேற எங்கேயோ போயிட்டு ஃபர்ஸ்ட் டைப் பண்றது லாஸ்ட்ல வந்துட்டு அப்படி வந்தா நமக்கு எரிச்சலும். ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் தாண்டி அந்த இண்டெக்ஸை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, கீ. நம்ம கீங்கிற ஒரு மெத்தடை படிச்சோம், ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, பட் படிச்சோம். அதை எப்படி யூஸ் பண்றேங்கிறத பாரு. பேரந்திசிஸ் ஓபன் பண்ணி இப்போ அந்த ஃபைலை போட்டுறேன், to items. இந்த to ஐட்டம்ஸ்ல இருக்கிற வேல்யூ தான் நம்ம போடும். அங்க போய் இங்க பிரிண்ட் ஆகணும். அப்ப போறதுக்கு வரிசையா போகணும்னால கீழே வந்து இண்டெக்ஸ் அனுப்புறேன். ஓகேவா? அதோட ஐடியும் கரெக்டா ஜென்ரேட் ஆகணும்காண்டி ஐடி டென்ஸ் டு இண்டெக்ஸ். அதை நீ அனுப்புனாலும் அனுப்பலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்ங்கிற பேர்ல யார் அனுப்புறேன், ஐட்டமா அனுப்புறேன். அதாவது நான் டைப் பண்ண வேல்யூ தான் இவங்க மூலியமா, which is டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள் மூலியமா அசைன் ஆகி போகுது. ஓகேவா? ஸோ ரைட், அவ்வளவுதான். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நல்லா கேட்டுக்கோ எப்படி நடந்திருக்குன்னு. ஐட்டம்ஸ்ங்கிறது என்னது, நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேல்யூக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இந்த இருக்கு ஐட்டம்ஸ். அதை மேப் பண்ணி ஐட்டம்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிருங்க. யாரு, ஐட்டம்ஸ்ங்கிற வேல்யூஸ் எல்லாம் ஐட்டம்க்கு அசைன் ஆயிருக்கு. ரைட்டா? அப்புறம் இண்டெக்ஸுங்கிறத கிரியேட் பண்ணிங்க. எதுக்கு அப்படின்னா ஒன் பை ஒன்னா வருதுக்கு. அதை நீ கீன்னு போட்டுட்டு ஒன் பை ஒன்னா வச்சு ஐடியும் போட்டு இண்டெக்ஸ்ன்னு கால் பண்ணணும். எதுக்குன்னா கீ வைஸா ஒன் பை ஒன்னா வந்துடும். பட் ஐடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா பேஸ், விச் இஸ் நம்ம அங்க டேபிள்ல போய் ஸ்டோர் ஆகும்ல, அதுக்கு இவங்க யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுல ஐட்டம் அனுப்பியிருக்கேன், விச் இஸ் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே டெக்ஸ்ட்ங்கிற நேம்ல போய் விழுந்திருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டை நீ வந்து ப்ராப்ஸ்ல கால் பண்ணிட்ட, விச் இஸ் இங்க ப்ராப்ஸ் ஃபர்ஸ்ட் போகணும். ப்ராப்ஸ்ல கால் பண்ணி கர்லி பிரேசஸ்க்குள்ள ப்ராப்ஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கூப்பிட்டுட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டெக்ஸ்ட் போய் அங்க வந்து விழுந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாமா எடுக்காங்கிறது. வந்துட்டா? ஆக்சுவலா இது ரெஃப்ரெஷ் ஆகணும், ஆனால் இப்போ ரெஃப்ரெஷ் ஆகலை. ஏன்னா நம்ம இதுலேயே வந்துட்டு இன்னொரு மெத்தட் பண்ணணும், பட் நான் சொல்லலை. இப்போ நெக்ஸ்ட்டு ஜிம். சரிதா? அடுத்த லைன் நீட்டாக வந்துட்டா? ஒன்று ஒன்றா வருதா? வேற என்ன அடிச்சாலும் டைப் ஆகி வந்துகிட்டே இருக்கும். கான்செப்ட் புரியுதா? எப்படி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி ஒவ்வொரு காம்பனண்ட் மூலியமா ஒன் பை ஒன்னா அனுப்புறதுக்கு என்னென்ன மெத்தட் நம்ம படிச்சது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தியா? இப்போ இதுல வேற யாருக்கும் எதுவும் திரும்ப ரீகால் பண்ணணுமா ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்த?
லாஸ்ட் அந்த ஆ மேப்ல இருந்து மட்டும் கொஞ்சம் ரீகால் தான். மேப்ல இருந்தா சரி. இப்போ ஐட்டம்ஸுங்கிறது எங்க இருந்து வருதுன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியுதா? ஐட்டம்ஸ் ஓகே, ஐட்டம்ஸுங்கிறது இங்க இருந்து வருது ரைட்டா. ஐட்டம்ஸ் டாட் மேப். ஸோ மேப்னா என்ன? ஐட்டம்ஸ்ல இருக்கிறத எல்லாத்தையுமே ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? எடுத்துக்கிட்டதை யார்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன்னா ஐட்டம்ங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்? ஒரு பேரந்திசிஸ்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஐட்டம்ஸ்ங்கிற இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் அந்த வேல்யூ எப்படி கிரியேட் ஆகும்? நம்ம டைப் பண்றதை வச்சு தான் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனது எல்லாத்தையும் ஐட்டம்ங்கிற வேரியபிள கொடுத்துட்டேன், அவனுக்கு அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, அசைன் பண்ணிட்டு இண்டெக்ஸ்னு இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணிங்க. எதுக்குன்னா இண்டெக்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கும்? இதுலயே வந்துச்சு நம்பர் பேராமீட்டர். அது வந்து ஒரு நம்பரா தான் ஜென்ரேட் ஆகும், இண்டெக்ஸ் வேல்யூ மாதிரி. சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்துட்டு 1/1 கொடுக்கறதுக்கு அந்த வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த 1/1 கொடுக்கறத எப்படி கொடுக்கலாம்னா கீங்கிற வேல்யூ வச்சு கொடுக்கலாம். ஓகேவா? அதனாலதான் நமக்கு இந்த 1/1 ஆகுது. இந்த ஐடின்னு கொடுத்து இண்டெக்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா டேட்டா பேஸ் விச் இஸ் பேக் எண்ட்ல டேபிள்ல ஸ்டோர் ஆகும் போது அது ஆர்டரா ஸ்டோர் ஆகணும். ID1, ID2, ID3 அப்படிங்கிறது ஆர்டரா ஸ்டோர் ஆகுதுக்கு அது அனுப்பியிருப்பாங்க. அண்ட் தென் டெக்ஸ்ட்ங்கிற வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு நான் ஒன்னா கொடுத்தோம்ல மேப் போட்டு அவனை இங்க அனுப்பிடுவேன். யாரு? டெக்ஸ்ட்ங்கிற பேரை வச்சு அனுப்பிடுவேன். யாருக்கு அனுப்புறேன்? எவ்வளோத்தையும் டூ டூ ஐட்டம்ஸ்ங்கிற ஃபைலுக்கு அனுப்புறேன். டூ டூ ஐட்டம்ஸ் ஃபைலில் போயிட்டு எல்ஐயை கால் பண்ணி அது டாட் டாட்டா ஓன்னா வரும். ஸோ ப்ராப்ஸ் டாட் டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்ங்கிறது யாரு? அனுப்புனேன் அந்த ஐட்டம்ஸோட வேல்யூ. ஸோ நம்ம டைப் பண்ணது தான். இந்த டைப் பண்ணது ஆடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது, எப்போ இந்த கிளிக் ஆகும் போது தான் ஆடே ஆகும். புரியுதா? ஆட் ஆகிட்டு நேரா போய் இங்க கிளிக் ஆகிற ஆடு நேரா அந்த மெயின்ல இருந்து ஐட்டம்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஐட்டம்ஸ்ல ஸ்டோர் ஆகுறது ஐட்டம்க்கு போகும். ஐட்டம்க்கு போகிறது டெக்ஸ்ட்டுக்கு போகும். டெக்ஸ்ட் நேரா டூடுக்கு போகும். டூடுல எல்ஐங்கிற டேகுக்குள்ள பேஸ்ட் ஆகும். அப்போ இந்த லைன் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி இங்க வந்து 1/1 நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஓகேவா சச்சு? ரைட். அதர் தன் இன்ஃபேன் ஹசீனா ஜீவதர்ஷினி அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, ஜீவதர்ஷினி ஓகேவா? டாக்டர்னா சரி, ஓகே, ரைட்ரா, சூப்பர். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணா இது டெலீட் ஆகும். ஓகேவா? ஸோ டெலீட் ஆகிற மெத்தடை மட்டும் நான் மண்டே உங்களுக்கு சின்னதாக எடுக்கேன். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதே உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் சொல்லணும். ஓகேவா? இந்த வேல்யூ வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹசீனா அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து அழியணும். இது ஏன் அழிய மாட்டேங்குது அப்படின்னா இன்புட்டுங்க. எஸ், இன்புட்ல ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நோட்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணது வந்து நேரா எங்க போகுது? இந்த ஐட்டம்ஸ்ங்கிற வேரியபிளுக்கு போகுது. ஆனா இது அறையா இருக்கிறதுனால அறையை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பெட்டி மாதிரி தான் கன்சிடர் பண்ணுமே தவிர அது புதுசா ஜென்ரேட் ஆகுது. புதுசா ஜென்ரேட் ஆகுறதுக்கு நீ இன்புட் ஏரியால என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் நோட்ஸை கால் பண்ணி இங்க இருக்கு இந்த நோட்ஸை கால் பண்ணி என்ன சொல்ற அப்படின்னா ஸ்பேஸ் விட்டுற சொல்லியது. ஸோ இட்ஸ் இஸ் டபுள் கோட்ஸ்ல ஸ்பேஸ். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா சாரி, அப்போ இது என்ன ஆகும்னா நான் ஒன்ஸ் அதை கிரியேட் பண்ணோன்னே அழிஞ்சிடும். அதாவது ஸ்பேஸா கிரியேட் ஆகும். அப்புறம் நான் புதுசா வேற ஏதாவது கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அது அடுத்து வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் திரும்ப அழிஞ்சிருது, ரெஃப்ரெஷ் ஆயிடுது. அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையை நான் யார் மூலியமா? நோட்ஸ் மூலியமா மாத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ரைட், டெலிட் மட்டும் மண்டே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் நான் இப்போ சொல்லலாம், பட் நீங்க இருக்கிறதையும் குழம்பிடக்கூடாது. டெலிட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கியா வரும். சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, ஓ சாரி, இந்த இண்டெக்ஸோட பேஜும் ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் குரூப்ல. ஓகேவா? நீங்க இதே மாதிரி காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணி அட்லீஸ்ட் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லை எனக்கு டோட்டலா முடியல அப்படிங்கிற பட்சத்துல கேளுங்க, நான் அந்த ஃபைலை ஓடனா அனுப்புறேன். இப்போதைக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட்னாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்க பார்த்து கூட பண்ணலாம். பட் ஸ்கிரீன்ஷாட்லாம் எனக்கு வேணாம், நான் கொஞ்சம் நேர்மையா இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா ஓனா பண்ணிட்டு டவுட் வந்துச்சு அப்படின்னா குரூப்ல கேளுங்க, நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? மேபி இன்னைக்கு நைட்டு ஆர்எல்ஸ் மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு இண்டெக்ஸும் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸும் நான் ஷேர் பண்ணுவேன். ப்ளீஸ் ஒன் டைம் பண்ணி பார்த்துருங்க. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கண் குளிராகவும் இருக்கலாம், சில பேருக்கு கண்ணிலே விளாண்ட மாதிரியும் இருக்கலாம். பட்
ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் ஓகே இது இங்கே வருது அங்கே போகுது அப்படிங்கிறது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 3 காம்போனண்ட்டை வச்சு எப்படிலாம் சுற்றி விளாண்டுருக்கு பார்த்தியா. ஸோ அதுதான் ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதர் தன் தட் எனி இஷ்யூனா கேளுங்க. கிளாஸ் செஷன் இஸ் ஓவர். ஓகேவா.